பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சுனியத்துக்காக சோதரிக்கிறோம் பிதாவே. மகாயிருக்களாக சோதரம், மைமையான சமயத்துக்காக சோதரம். நாளின் திருசன்னில் அடியாள் கொட்டிருக்காக சோதரம். அடியாள் ஆசிரியம் முடிய கடன் தந்திருக்கிறதாக சோதரிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தோட எல்லாவற்றையும் ஜனங்கள் பேசி அறிவித்து அவர்களின் பூர்ணமாய் விடுவித்து ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக ஜனங்களை மாற்றி அளவெல்லாம் ஆசிரியம் முடிய கெஞ்சிரோம் பிதாவே. ரோயலை உடனே சொஸ்தமாக்க முடியாது வேண்டுகள் வரும் பிதாவே. பேபிசானால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை உடனே விடுவிக்க முடியாது அன்புள்ள பிதாவே. அடையாளங்கள் அற்புதம் நடப்பி நாமத்துவம் கெஞ்சிரோம். பாவ சாபத்திலிருந்து மனிதர்கள் மீட்கப்பட்ட அனுபவத்தை சொந்தமாகத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபையும்படியாக கெஞ்சிரோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே, ஆதி கிறிஸ்து அனுபவத்தை யாவரும் அடைந்து உலகத்தில் வாழத்தக்கதாக ஏகோர் ஆசீர்வாதங்கள் யாரெல்லாம் பெற்று உங்களுக்கு மகிமையான பலவத்தில் படைக்கத்தக்கதாக வரிக்கிட்ட ஆயுதத்தோடு உலகத்தில் வாழத்தக்கதாக உண்மை திருவிழச்சத்தை மாத்திரம் கடந்து போத்தக்கதாக உங்க ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சிரோம். திரு சனியில வருகிற எல்லா ஜனங்களையும் அளவில்லாமல் ஆசிரிக்க சித்தோடு இருக்கிற அன்புக்காக சோத்திரம். ஆசீர்வாத கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம் பிதாவே. அளவில்லாத ஆசிர்வாதங்களை கட்டளையிட முடியாது கெஞ்சிரோம். குழந்தைகள் சிறியோர் பெரியவர் எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரித்தோம். நாமத்தமே பிடிக்கிறோம். வராமல் தடப்பட்டிருக்கிற ஜனங்களை சால தடையின்றி ஆத்மாவில் கொண்டு வந்து எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிக்கப்படி செவிலியை வந்து அனுகிரகம் செய்கிறோம். அளவில்லாத ஆசிர்வாதங்களை கட்டளையிட்டோம். நாமத்தமே பிடிக்கிறோம். கிருபையாயிருக்கிற அன்பான் தேவாரம் வேள்பரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பளப்பன பிதாவே. 178வது பாட்டு, பழைய புத்தகம் 166வது பாட்டு. ஆண்டவரே வேண்டுதல் Hallelujah.
அன்புள்ள பிதாவே, சோதரம் நல்ல பிதாவே, சோதரிக்கிறோம். அன்புகா சிநேகத்துக்கா சோதரிக்கிறோம் பிதாவே. மகா இறக்கங்களுக்காக சோதரம். அன்புள்ள பிதாவே, மகா உருக்கமான இரக்கமான அன்பு நிறைந்த அளவில்லாத அன்பு நிறைந்த கிரிகளை நடப்பித்து வருகிற அன்பு செயலுக்காக சோதரம் செலுத்துறோம் பிதாவே. மன்னிக்க தயப்படுத்துவராக, பாவ சாபத்திலும் மனுமக்களை விடுவிக்கிறவராக அன்புள்ள பிதாவே, மன உருக்கத்தோடு மகா இரக்கத்தோடு அளவில்லாத அன்போடு நடப்பித்து வருகிற மகத்தான கிரிகளுக்காக சோதரிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலேயும் கிரியை நடப்பித்து ஆத்மாவை சந்திக்கும்படியே கெஞ்சிரோம் பிதாவே. திருச்சந்நிதியில காணப்படுகிற ஜனங்களையும் ஒலிபெருமின திருவார்த்தையில் கேட்கிற ஜனங்களையும் கூட சந்தித்து அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளையிடும்படியா கெஞ்சிரோம் பிதாவே. அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளையிட்டு சகல வாக்குகளும் நிறைவேற்றும்படியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரிசுத்தாய்மையின் திருவார்த்தையில பேசி ஜனங்களோடு அறிவிக்க முடியாது கெஞ்சிரோம். உமது வார்த்தை என்றான விசுவாசத்தோடு யாவர் செய்விடுவதற்காக ஊனமான கீழ்ப்படுதலோடு தங்கள் அவசியமான சகல ஆசைகள் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் வச்ச முடியாது கெஞ்சிரோம். சத்துருவான கிறிஸ்தவன் விட்டாங்க காத்திடலாம். உமது நாமத்தை மேம்படுத்தணும். பரிசுத்தமான திருவார்த்தையில பேச அறிவித்தலாம். பேதையாய் தூசியாய் துடைத்து போட அழுக்கவில் இருக்கிற அடியான இறங்க முடியாது, பலப்படுத்த முடியாது, கடத்தில் ஏற்படுத்த முடியாது, அளவில்லாத ஆசுவங்களை கட்டாட முடியாது கெஞ்சிரும். நாமத்தை மேம்படுத்தியும் கிருவேர குரன்பா தேவார் வேள்பரையேசும் நாமத்தில் ஜெபங்கள் அன்பளப்பறா பிதாவே. ஆண்டவரே மிதிக்கிறோம், இயேசுவை மிதிக்கிறோம், பிதாவை மிதிக்கிறோம். 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தேவனும் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். ஒரே ஒரு தேவன். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரியுடையவராக இருக்கிறார். மகா உன்னதமானவராக மகா பெரியவராகவே இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவராகவே காணப்படுகிறார். ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமில்லை, ஜனங்களுக்கு அவசியமான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமையும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கேட்கிறவன் பெற்றுக் கொள்வான், கேட்கிறவனு கொடுக்கப்படும். இது மாற்றமில்லாத மாறாத கட்டளை. யார் கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கேளாத யாருக்கும் ஒன்றும் கிடையாது. கேட்க மனாற்றவனாக யாராயிலும் காணப்படுவானால் அவர் ஒன்றையும் ஒரு நன்மையும் ஒரு ஆசுவாங்களையும் எந்த விதமான நன்மைகளையும் அவன் பெற்றுக் கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய சட்டம், கர்த்தருடைய ரூல், கர்த்தருடைய கட்டளை மாறாதவைகள். கேட்கிறவன் பெற்றுக் கொள்வார். யார் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மாற்றமில்லாத தேவனுடைய கட்டளை. ஏராளமான ஜனங்கள் தங்கள் அவசியமான எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். மனுமக்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், மனுமக்களுக்கு அவசியமானவர்களை கொடுக்கிறவர். தேவன் ஒரே ஒருவர் தான். அவர் ஜீவன் உள்ளவர். மனுஷனுக்கு அவசியமான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவரிடத்திலே எந்த விதமான நன்மைகளும் ஒரு காலத்திலையும் குறைவுபட்டு போகிறதே கிடையாது. எவ்வளவான ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அடைந்து கொண்டாலும் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு போதும் ஒரு காலத்திலையும் குறையவே கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆகினாலே அவர் எவ்வளவாக ஆசீர்வதித்தாலும் எவ்வளவான ஆசீர்வாதங்களை மனுக்களுக்கு கொடுத்தாலும் அவரிடத்தில் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் குறைவுபட போகிறதே கிடையாது. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் ஆகினால் என்ன செய்கிறார்கள் ஜனங்கள்? அவரிடத்திலே போய் சேர்கிறார்கள். தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறதுனால மாமிசமான யாவரும் அல்லது மனுக்குலங்கள் அத்தனை பேரும் அவருடைய சன்னிதானத்திலே கிட்டி சேர்கிறார்கள். ஏன்? தங்களுக்கு அவசியமான வேலை பெற்றுக் கொள்வதற்கு, தங்கள் அவசியமானதை கேட்டு அடைந்து கொள்வதற்கு, தங்கள் அவசியமான வேலை தேவனிடத்திலிருந்து ஏராளமாக பெற்று அனுபவிக்கிறதற்காக என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்திலே கிட்டி சேருகிறார்கள்.
அல்லேலூயா சகோதரர். ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்கள் அவசியமான இவளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒன்றையும் பெற்றுக் கொள்வதும் இல்லை. ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்கள் அவசியமான விலை பெற்றுக் கொள்கிறார்கள் தேவனிடத்திலிருந்து. ஒரு கூட்டம் ஜனங்கள் பெற்றுக் கொள்வதும் இல்லை. என்ன காரணம்? தேவனிடத்திலிருந்து கேட்க, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ள, தேவனிடத்தில் கேட்க, தேவனை ஆராதிக்க, தேவனை பின்பற்ற. மனுஷன் உலகத்திலே தேவனுக்கு உகந்தவனா ஜீவிக்க, இப்படி என்னென்ன காரியங்களை தேவன் வேதத்துல மனுஷன் அதை கைக்கொண்டு நடக்க வேண்டும், அவைகளை கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதுக்கெல்லாம் சட்டங்களும் ரூல்கள் இருக்கிறது. சட்டங்களும் ரூல்களும் தன்னுடைய மனம் போல கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ள முடியாது. உலக பிரகாரமாக பாருங்கள், எந்த காரியமாவது ஒரு மனுஷத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ரூல்கள், ஒழுங்குகள் உண்டு. உலக பிரகாரமான காரியம் கூட. ஒரு உத்தியோகத்துல, ஒரு போலீஸ் அதிகாரிடத்துல ஒருவன் பேசி ஒரு காரியம் நடப்பிக்க வேண்டுமானால் அது புறத்தையும் ஒழுங்கு இருக்கிறது. அதே பிரகாரமாக ஒவ்வொரு காரியங்களை கவனிக்கும் போது அது பிரத்யேகமான ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்கின்படி அவிதமான அனுபவத்தோடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான, அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான சட்ட திட்டத்தின்படி அவர்கள் போய் கேட்டால் தங்கள் அவசியமான விலை உலக பிரகாரமான நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள். இல்ல, தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி எவனாகிலும் எதையாயிலும் கேட்க போனால் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடிகிறது. ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடிகிறது. ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடிகிறது இல்ல மாத்திரமில்ல, சில சமயத்துல நினைத்து போகிறது ஒன்று, அது அவனுக்கு கிடைக்கிறது இனி ஒன்றா இருக்கு. சங்கடத்தை உண்டாக்கும் தன்மையோடு அவன் கடந்து போகிறவனாகவும் சங்கடப்பட்டு கொண்டு திரும்ப போகிறவனாகவும் கூட காணப்பட முடியும். இவ்விதமாக உலக பிரகாரமான காரியங்கள் கூட இவ்விதமான ரூல் சட்டம் என்றான அந்த அதுக்குள்ளேயே காணப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து ஏதாயிலும் மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியே தேவனிடத்திலிருந்து மனுஷன் அடைய வேண்டிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் வழிவகைகள், ஏற்பாடுகள், கற்பனைகள், பிரமாணங்கள், ரூல்கள், சட்டங்கள் இவைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இவைகளை விட்டுக்கொண்டு அநேகர் ஜெபம் பண்றதுனால நான் முதலாக சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பிறகு ஜெபம் பண்ணி பார்த்து கொண்டு சொல்வார்கள், என்ன ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். நம்ம அனுபவத்தில் அது இல்லை. நம்ம அனுபவத்தில் அது இல்லையே. அநேகர் தேவனிடத்திலிருந்து ஜெபித்து தங்கள் அவசியமானவர்களை பெற்றுக் கொண்டதாக சொல்லுகிறார்கள். சாட்சியாக நான் அநேக தடவைகள்ல ஜெபம் பண்ணி ஒன்றையும் பெற்றுக் கொள்ளவில்லையே, என்ன காரியம் என்று பலவிதமாக யோசிப்பார்கள். இருதயத்தில பயங்கரமான கலக்கங்கள் ஏற்படத்தக்க அளவில் இருதயத்தை போட்டு குழப்பார்கள். இருதயத்தை போட்டு மூளையை போட்டு குழப்புவார். குழப்பி அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியுமா? தேவன் உண்டா? அப்படி தெய்வம் இருக்கிறாரா? அந்த நிலையில வந்து சேருவான். ஏன் பல தடவைகளையும் ஜெபம் பண்ணி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளா இருக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கேட்டதே கிடையாது. அப்போது அவனுக்கு மூளைக்கும் இருதயத்தும் பயங்கரமான குழப்பம் ஏற்பட்டு பயங்கரமான ஒரு நிலைமையில அவன் மாறி விடுகிறான். பயங்கரமான சந்தேகம், தேவன் இருக்கிறாரா, தேவன் உண்டா இல்லையா என்றான சந்தேகத்துல அவன் வந்து சேர்கிறான். பயங்கரமான நிலைமையில மாறி விடுகிறான். ஒரே ஒரு காரியம்தான், தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் சட்ட திட்டத்தின்படி, ரூல் ஒழுங்கின்படி யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். எத்தனையோ ஜனங்கள் பயங்கரமான வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். பயங்கரமான வியாதி, எல்லாரும் டாக்டர்மாராலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு ரொம்ப நிர்பந்தமான நிலைமையில காணப்பட்ட அநேகர் மகிமையான விடுதலை அடைந்தார்கள். பயங்கரமான பிசாசினால பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்.
குடும்பத்தில் இருந்தான பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கேடுகள், குடும்பத்தில ஒரு தரத்திலையும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியாது என்றுதான நிலைமையோடு காணப்பட்ட பயங்கரமான காரியங்கள், வீட்டில தங்க கூட முடியாத சூழ்நிலையோடு ரொம்ப வேகுலத்தோடு தத்தளிப்போடு காணப்பட்டவர்கள் அவ்விதமான நிலைமையிலிருந்து மகிமையான விடுதலை அடைந்தார்கள். மகிமையான விடுதலை. பக்கத்திலே காணப்பட்டதான எதிரிகளா காணப்பட்ட கிரீசர்கள் கூட ஒப்புரவாகி விட்டார்கள். இவர்களுக்கு சகாயிகளா மாறிவிட்டார்கள். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒருடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களை அவரோடு சமாதானம் பண்ணுவார். ஒருவருடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களை தேவன் அவனோடு சமாதானம் பண்ணுவார். அல்லேலூயா. இவ்விதமாக பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து, பயங்கரமான இக்கட்டிலிருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் கூட மகிமையான விடுதலை அடைந்தார்கள் ஏராளமான ஜனங்கள். பயங்கரமான தரித்திரம், பயங்கரமான நெருக்கடிகள், பலவிதமான இன்னல்கள், இவ்விதமான பயங்கரமான நிலைமையிலிருந்து கூட என்ன செய்தார்கள்? மகிமையான விடுதலை அடைந்து கொண்டார்கள். யாராலே? எதாலே? ஜெபத்தாலே, தேவனாலே. ஜெபத்தாலே, தேவனாலே மகிமையான விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள், அடைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. Brothers fight not to find, come brothers fight boy kanan. Come brother yarat this way kampin, tu yarantil kanu fight kadan. Come brother this way pro come brother. Ganga nadaru fran gaya nadu fran. Come brothers fight na. Ganga this way sero by kabrondas fight na. Go die as spin. Dina to by hana this way go this way. Come brother spy, come brother another spy. Other அல்லேலூயா. பயங்கரமான நிலைமையிலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது மாத்திரமல்ல, தேவன் செய்தான நன்மைகளை அக மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். அக மகிழ்ச்சியோடு, அளவிட முடியாத சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. தங்களுக்கு அவசியமான விலை அத்தனையும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேதத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:9 வாசிக்கும் போது யாருடைய ஜெபம் கேட்கப்படும், யாருடைய ஜெபம் கேட்கப்படாது என்று அங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஒரு கூட்டம் ஜனங்களுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில அருவருப்பானது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்? அவன் தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்துக்கு செய்ய கொடுக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்துக்கு அவன் செய்ய விடாமல் காணப்படுகிறதுனால அவனுடைய ஜெபம் அருவருப்பாயிருக்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்தை உடனடியாக விட்டு நீ விலக வேணும். பாவத்தை, சகல பாவங்களையும் ஆண்டவரிடத்துல ஏற்று சொல்லி அவராலே மன்னிப்பை ரட்சிப்பை நீ உடனே அடைய வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த வேத வசனமாகிய தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க மாட்டார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் சொல்ற நிலைமையெல்லாம் இப்படிதான். காலமால ஜெபம் உண்டு, அதுக்கப்புறம் ஜெபம் உண்டு. ஒரு ஜெபத்தையாவது அநேருடைய ஜெபத்தை கேட்டதே கிடையாது. இனி விசுவாசிகள் சொல்லுற ஒரு கூட்டம் ஆட்களோட ஜெபத்தை கேட்கறது உண்டு ஆண்டு பேரு இல்லை. விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், அவருடைய ஜெபத்தையாவது கர்த்தர் கேட்கிறாரா? அதுவும் கிடையாது. ஏன்? அதற்கெல்லாம் காரணம் இதுதான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது. எவன் வேத வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையை செவிவிடாதபடி காணப்படுகிறானோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். உன்னுடைய ஜெபத்தை
ஒருவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்காவிட்டா அவனுடைய நிலைமை மகா ஆபத்து, ஆபத்து, மகா ஆபத்து. அவன் தப்ப முடியாது உலகத்தில். எவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ அவன் பாக்கியவான். எந்த வனாந்தரத்தையாவது, எந்த குகையிலையாவது, எந்த இடத்திலேயாவது போய் நின்று கொண்டு யாவே இயேசுவே என் தேவனே என்று கூப்பிடும் போது உடனே பதில் கொடுக்கிறான். அவனை தேவன் சொல்லி இருக்கிற தலையில நிற்கிற ரோமத்தை கூட ஒருவனாலும் அசைக்க முடியாது. அவனுடைய தலையில நிற்கிற ரோமத்தை ஆகிலும் ஒருவன் அசைக்க முடியாது. அவ்வளவு பாக்கியவனாக உலகத்தில் காணப்படுவான். மற்றவனுடைய பரிதாபம் தான். ஒரு தடவை ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிற சமயத்துல திருடன்மார் வந்து வளைந்து விட்டார்கள். கொள்ளையடிக்காரர்கள், கொலபாதக்காரர்கள் வந்து வளைந்து ஈட்டிகளை குந்தங்களை கொண்டு அப்படியே சுற்றி அந்த மனுஷனுடைய சரீரத்துல தொட கொஞ்சம் தான், அசைந்தா தொடும். அவ்வளவு நெருக்கமான நிலையில தொடாதபடி அவருடைய சரீரம் அசைந்தா தொடும். அப்படியே கொண்டு சுற்றி வைத்துக் கொண்டு நிற்கிறார். அப்போது அந்த மனுஷன் வானத்தை நோக்கி பார்த்தான். வானம் நோக்கி பார்த்து கொண்டு கண்ணை அடைத்தான். கண்ணை அடைத்து கொண்டு அவன் சொல்ல வேண்டிய காரியத்தை சொன்னான். அப்போது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் என்ன எத்தனையோ ஆட்களை நாங்கள் பிடித்து கொலை செய்திருக்கிறோம். எவனா இருந்தாலும் ஒன்றில் எங்களை அடிக்கவோ தொந்தரவு பண்ணவோ நிற்பார், அல்லது ஓடி தப்பித்துக் கொள்ள பிரயாசப்படுவார். ரெண்டுல ஒன்றில் ஓடி தப்பித்துக் கொள்ள பிரயாசப்படுவார், அல்லது எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணி தப்பித்துக் கொள்ளலாமா என்று பிரயாசப்படுவார். இதுதான் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி ஒன்று இல்லாமல் வானத்துல பார்த்தீர்களே, அது என்ன காரணம்? அப்போது அவர் சொன்னார், உங்களையும் என்னையும் சிட்டித்த, சர்வ ஜனங்களையும் சிட்டித்த, சர்வத்தையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், வானத்திலே, பரலோகத்திலே. அவரை பார்த்து நான் சொல்ல வேண்டிய காரியத்தை அவரிடத்தில் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதை தான் செய்தார். வேற அந்த மனுஷனுக்கு அவர்கள் ஒரு தீங்கு செய்யவில்லை, செய்ய முடிகிறது இல்லை. அல்லேலூயா. எந்த வனாந்தரத்திலேயாவது, எந்த குகையிலேயாவது, எந்த இடத்திலேயாவது தேவனுடைய ஜனங்கள் சுயாதீனமாய் சஞ்சரிக்கிறார்கள். சுயாதீனமாய் எந்த திருடமா இருந்தாலும் சரி, எந்த கொள்ளையடிக்காரர் காணப்பட்டாலும் சரி, எந்த கொலபாதக்காரர்களா இருந்தாலும் சரி, எந்த எவ்விதமான சத்துருள் நிறைந்த இடமாய் காணப்பட்டாலும் சரி, எவ்விதமான சத்துருள் நிறைந்த இடமாக காணப்பட்டாலும், இப்ப என்ன காட்டு மிருகமோ எது எவ்விதமான சத்துருள் நிறைந்தான இடமாய் காணப்பட்டாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுயாதீனமாக நடந்து வாழ்கிறார்கள், சஞ்சரிக்கிறார்கள், ஜீவிக்கிறார்கள். ஏன்? தேவன் ஜெபத்தை கேட்கிறார். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். இவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அதுதான் இயேசுவே என் தேவனே, என் பிதாவே, கர்த்தாவே என்று கூப்பிடும் போது உடனேயே அவருடைய சத்தத்துக்கு அவர் செய்து கொடுக்கிறார். இதான் ஜனங்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அது சாதாரணமான காரியம் இல்லை. உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சகாயிகள், எவ்விதமான சகாயிகள் உலக பிரகாரமான நிலையில காணப்பட்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. தேவன் ஜெபத்தை கேளாவிட்டா அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு மகாராஜாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? மகாராஜா சப்ரமஞ்சல்ல படுத்து தூங்கி கொண்டே இருக்கிறார். அங்க என்ன மகாராஜா படுத்து தூங்கி கொண்டிருந்தா என்ன சம்பவிக்கும்? அந்த பட்டாளங்கள் வெளியே காவல், பட்டாள சிப்பாய்கள் வெளியே காவல், பெரிய பெரிய அதிகாரிகள் அங்கங்க நடையில காவல் நிற்கிறார்கள். மகாராஜாவுடைய முறி, அந்த அவர் படுத்திருக்கிறதான கொட்டாரத்துல அந்த அந்த முறி ரொம்ப விசேஷமா இருக்கிறது. ரொம்ப விசேஷமான காவல். அங்க ஒரு ஈ கூட போய் எட்டி பார்க்க முடியாது. சுற்றிலும் கொட்டார சுற்றிலும் பட்டாளங்கள், நடைகள் தோறும் பெரிய உத்தியோகமாறு பட்டயங்களை வைத்துக் கொண்டு காவல் நிற்கிறார். மகாராஜா தங்கியிருக்கிறதான முறைக்குள்ள போகிறதான நடையிலையும் ஒரு பெரிய உத்தியோகஸ்தர், நம்பக்கூடியவர்கள். இவர்கள் யாரு? மகாராஜாவுக்கு நம்பிக்கை உடையவர்கள். இவர்கள் எல்லாம் பட்டயங்களை வைத்துக் கொண்டு காவல் நிற்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன வந்தது? 2 பேர் என்ன செய்தார்கள்? அத்தனை பேரையும் வசப்படுத்தி போட்டார்கள். 2 பேர் தான் சாதாரண குடிஜனங்கள். இவர் 2 பேர் அத்தனை பட்டாளங்களையும் அத்தனை அதிகாரிகளையும் வசப்படுத்தி தங்களுடையவர்களாக மாற்றிவிட்டார்.
மகாராஜாவுக்கு தெரியாது. இவர் ரெண்டு பேர் என்ன செய்கிறார்கள்? தாராளமாக அங்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி அறைக்குள்ள அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஈ கூட அங்க நுழைய முடியாது. ஆனா நல்ல நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லா உத்தியோகஸ்தமாரும் அதிகாரிகள். ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நம்பிக்கையெல்லாம் அழிந்தது. போய் மகாராஜா பள்ளி அறையில படுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் போய் 2 பேரும் போய் மகாராஜாவை இப்படி தட்டி எழுப்புறார். உடனே மகாராஜா இப்படி பார்த்தார். பார்த்து கொண்டு சத்தம் ஒண்ணு போடண்டான், சொல்ல மாதிரி கேளு. சத்தம் ஒண்ணு போடண்டான், சொல்லுற மாதிரி கேளு. சத்தம் ஏன் போடணும்? பிரயோஜனம் இல்லை, சொல்ற மாதிரி கேளு. பார்த்தார் மகாராஜா, என்ன செய்யலாம், இது என்ன என்று ஒன்றும் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை. சரி, பத்திரத்தில் கையெழுத்த போடு. இன்று முதல் இந்த அரசாட்சி இன்னாருக்கு மற்ற போன ஆட்களுக்கு இன்னாருக்கு என்று பத்திரத்தை கையெழுத்து போடும். எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். கையெழுத்து மாத்திரம் போடணும். போட மாட்டேன். போடு. என்ன செய்யலாம்? போட்டு கொடுத்தான். ஆபத்து. போட்டு கொடுத்த மாத்திரம் இல்ல, கொலை செய்து விட்டான். இன்னும் எத்தனை காரியங்கள். இது முற்காலத்துல ரஷ்யாவில் நடந்த காரியம். ஜான் மன்னனுடைய காலத்தில் நடந்த காரியம். அப்போது இதே மாதிரி அநேக அரசாங்கங்கள், உலக பிரகாரமாக ஏராளமான பட்டாளங்களும் மாமிசத்துக்குரிய பெரிய சிநேகிதர்களும் பாதுகாவலாளருமாக காணப்பட்ட அத்தனை பேருடைய நிலையும் மகா ஆபத்தா முடிந்தது. அதே சமயத்துல கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறவர்களாக காணப்பட்டார்களோ அவர்களை ஒருவரால் அசைக்க முடியவில்லை. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருந்தார் அவர்களை ஒருவராலும் அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பிதாவே என்று சொன்ன உடனே அங்க கர்த்தர் பிரத்யட்சமாகிறார். பூட்டன் அங்க பிரத்யட்சம். அது மாத்திரம் இல்ல, என்ன வருகிறது பார்த்து அறிந்து கொண்டே இருக்கிறார். மகாராஜாவுக்காவது மனுஷனுக்காவது மற்ற ஜனங்களுக்காவது என்று தெரியாது. என்ன அடுத்த நாளாவது அடுத்த நிமிஷமாவது என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா தேவன் எல்லாவற்றையும் கண்டுகொண்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு எது நடக்க போறது, என்ன சம்பவிக்க போறது என்பதை கண்டு கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல போக்கையும் அதுக்கு முன்னதாக அவர் உண்டு உணைகிறார். ஒரு நல்ல விடுதலை உண்டு உணைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்போது இவர்கள் அந்த சமயத்துல இயேசுவே கர்த்தாவே, என் தேவனே, என் பிதாவே என்று கூப்பிடும் போது உடனே பயங்கரமான ஒரு கிரியை அங்கு நடக்கிறது. உடனே ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைகிறார். ஜெயம் அவர்கள் ஒன்று செய்ய முடிகிறது. இன்னும் உலக பிரகாரமான பட்டாளங்களும் உலக பிரகாரமான பாதுகாப்பாளருமாக காணப்பட்ட அநேக ஜனங்களை குறித்து தாராளமாக சொல்ல முடியும். அது அநேக சரித்திரத்தில் படித்திருக்கிற விஷயம் தான். யார் தெய்வத்தோடு ஐக்கியமாக காணப்படவில்லையோ அல்லது தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ அவருடைய நிலைமை மகா நிற்பதம் தான். யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாரோ அவன் பாக்கியவான். அவனை ஒவ்வொரு தரத்திலையும் எந்த காரியத்திலும் ஒருவர் ஒண்ணு செய்ய முடியாது. அவனுக்கு எப்போதும் ஜெயம். கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னதாக அறிந்து அவனுக்கு ஒரு போக்கை உண்டு வைத்து அவன் கூப்பிடும் போது கூப்பிடுதலை கேட்டு உடனடியாக பிரத்யட்சமாக கிரி நடப்பித்து மகிமை மகத்துவமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மயப்படுத்துகிறார். அவரை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மயப்படுத்துகிறார். அல்லேலூயா. அநேக விசுவாசிகளுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபம். விசுவாசிகளில் அவர்கள் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஜெபம் என்றால் அவர்களுக்கு பழக்கம் கிடையாது. ஜெபத்தை தேவன் கேட்டதான அந்த அனுபவம் கூட அவர்களுக்கு கிடையாது. என்ன காரணம்? வேதத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது. பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு என்று வேதம் சொல்கிறது. ஒரு பாவ அக்கிரமத்தை அறிக்கை பண்ணி கர்த்தரிடத்தில் ஏற்று சொல்லி அவைகளை அவராலே மன்னிப்பையும் விடுதலையும் அவைகளிலிருந்து பெற்று பாவற்ற அனுபவத்தோடு நீ ஜீவிக்கும்படியாக உன்னை கண்டுபிடித்துக் கொள் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை வைத்துக் கொண்டிருந்த அளவாதே, பாவத்தை அக்கிரமத்தை அறிக்கை பண்ணு, தேவனாலே மன்னிப்பையும் விடுதலையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதற்கு செய்ய கொடுக்க மாட்டார்கள்.
பாவத்தை உள்ள வைத்துக் கொண்டு வேதத்துக்கு செவிடாதபடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது வசனம். யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரம் 31வது வசனம். தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? பாவத்தை விட மனம் இல்லாமல் வேதத்தை செய்விடாதபடி பாவத்தையே வைத்துக் கொண்டு பாவத்தை நடப்பிக்கும் தன்மையோடு காணப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். யாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். பாவத்தை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணினால் யாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். இவன் யார் என்றால் பாவத்தை விட மனம் இல்லாமல் வைத்துக் கொண்டு, பாவத்தை விட மனம் கிடையாது அநேகருக்கு, பாவத்தை பத்திரமா வைத்துக் கொண்டு பாவத்திலிருந்து பூர்ணமான ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள மனாற்றவனா இருந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறவன் இவன் தான் அந்த பாவி, அவிதமான அனுபவத்தோடையதான பாவி. இவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது இல்லை. தேவபக்தியா இருந்து அவருக்கு சித்தமானதை அவன் செய்கிறானோ அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவபக்தி அனுபவத்தையும் அவருடைய சித்தம் செய்கிற அனுபவத்தையும் எப்படி பெற்றுக் கொண்டான்? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுதான். ஒரு காலத்தில் எல்லாரும் பாவிகளாய் காணப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தெய்வ பக்தியும் தேவ சித்தம் செய்கிற அனுபவத்தை அடைந்து கொள்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்விதமாக பாவத்தை வைத்துக் கொண்டு பாவத்தை விட்டு விலக மனாற்ற நிலைமையோடு இருந்து கொண்டு பாவத்தில் ஒரு பூர்ணமான விடுதலை பெற்றுக் கொள்ள மனாற்ற தன்மையோடு இருந்து கொண்டு என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறது இல்லை. அப்படிப்பட்டவருடைய ஜெபம் அருவருப்பானது. தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பானது. ஒரு கூட்டால் ஜனங்களுடைய ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வாசன திரவியம். பரலோகத்துல அது நல்ல புகையாக, நல்ல வாசன திரவியமான புகையாக தெய்வ சன்னிதானத்துல போய் எட்டுகிறது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் ஜனங்களுடைய ஜெபம் நல்ல வாசன திரவியமா இருக்கிறது. அது பரலோகத்தில் போய் எட்டுகிறது. அந்த புகையாக வாசன திரவியம் நிறைந்ததான மிகவும் விசேஷமான வாசன நிறைந்தான வாசன திரவியம் போன்ற ஒரு புகையாக தெய்வ சன்னிதானத்தில் போய் எட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனாவது அதிகாரம்? அந்த புத்தகத்தை அவர் வாங்கிற போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அல்லேலூயா. 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு. அல்லேலூயா சகோதரர். என்ன விசேஷமான ஜெபம் என்று கவனித்து பாருங்கள். மறுபடியும் அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு. தூபவர்க்கத்தின் புகை அது தேவ சன்னிதானத்தில் போய் சேருகிறது. தேவன் அதை முகர்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்களுடைய ஜெபம் என்ன? அருவருப்பானது. அது அங்க இந்த சில ஆட்கள் சொல்வார்கள், வீட்டு மோட்டுக்கு அந்த பக்கம் போகாது. சில ஆட்களுடைய ஜெபம் வீட்டு மோட்டுக்கு அந்த பக்கம் போகாது. அப்படிப்பட்ட நிலைமை. ஒரு கூட்டம் ஜனங்களுடைய ஜெபம் என்ன செய்கிறது? பரலோகத்தில தேவ சன்னிதானத்தில புகையாக வாசன தெரியும் நிறைந்ததான புகையாக போய் எட்டுகிறது. தேவன் அதை முகருகிறார். இனி வேற இன்னொரு வகுப்பினோட ஜெபம் என்ன? அருவருப்பானது. அசுத்தம், அருவருப்பான ஜெபம். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? நீ ஜெபித்து உனக்கு அவசியமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறியா? ஜெபித்து உனக்கு அவசியமான ஆசீர்வாதங்களை நீ அடைந்திருக்கிறியா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? அதை கண்டுபிடித்துக்கொள். கர்த்தர் உன் ஜெபத்தை நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டாலும் அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்க வேணும். அவ்வளவு நெருங்கின ஐக்கியம் உனக்கும் தெய்வத்துக்கும் உண்டாயிருக்க வேணும். அப்படிப்பட்ட நிலைமையோடு நீ காணப்படுவாயானால் பாக்கியவானா இருப்பாய். இல்லாவிட்டால் ஆபத்து தான். ஆபத்தான். வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தேவனே நீர் மௌனமாயிராதீர். நீர் மௌனமா இருந்தால் நான்
குழியில் இறங்குறவளுக்கு ஒப்பாவே. தேவனே தேவனே நீரன் வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு செவிடாதபடி, என் சத்தத்துக்கு செவி கொடாதபடி நீர் மௌனமாயிராதி. தேவனே என் சத்தத்துக்கு நீர் செவி கொடாதபடி மௌனமாயிராதி. நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவளுக்கு ஒப்பாவேன், ஆபத்து. நீர் என்னுடைய ஜெபத்தை கேளாவிட்டால் என்னுடைய நிலைமை ஆபத்து. குழியில் இறங்குறவளுக்கு ஒப்பாவேன், ஆபத்து தான், மரணம். எப்போதும் எப்போதும் மரணம் அவனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கிறது. மரணம் அவனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கிறது. குழியில் இறங்குறவளுக்கு சமமான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். சும்மா முதுகு ஒரு வேதனை, வயத்துல ஒரு வேதனை, தலையில ஒரு வேதனை, அங்க இருந்தாக இளவியது நோய். சும்மா இருந்தாக தலையில ஒரு வேதனை வந்துருது, அங்க வந்தா திரும்ப முதுகுல வந்துருது, முதுகுல வந்தா திரும்ப நெஞ்சில வந்துருது, நெஞ்சில வந்தா திரும்ப வயத்துல வந்துருது, வயத்துல வந்தா தீருதா அது போதும் போதும் நிக்கிறதா, காலியம் வந்துருது. கால் பின்ன என்ன பெரிய பெரிய கஷ்டம்தான். பின்ன சர்த்தலும் வாங்காளவும் தலை சுற்றும் மயக்கவும் திடீர் 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 வியாதனையும் வியாதியும் நோவும் நொம்பலவும் சஞ்சலவும் தவிப்பும் நெருக்கடி ஒன்று தப்போழியில். என்ன காரணம்? இவன் தெய்வத்தை விட்டு மிகவும் அகன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறதுனால தேவன் இவனுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு இடமில்லை. அதுதான் காரணம், வேற ஒன்றும். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ அவன் பாக்கியவன். உன்னுடைய ஜெபத்தை கேட்க தடையானது எது என்று கண்டுபிடித்துக் கொள். அதை கண்டுபிடித்து இன்றைக்கு ஆயிரம் நிவர்த்தியாக்கி நீ ஜெபித்து தேவனிடத்திலிருந்து அவசியமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் அனுபவத்தோடு கடந்து போ. அதான் நீ செய்ய வேண்டியது. சில விசுவாசிகள் என்னைவார்கள், 66 சங்கீதம் 18 வசனத்தை வாசிங்கள். 66 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்கும் போது சில விசுவாசிகள் என்ன தெரியுமா? அக்கிரம சிந்தை இருதயம் நிறைய, இருதயம் முழுவனும் பயங்கரமான அக்கிரம சிந்தை உடையவர்கள். அக்கிரம சிந்தையினாலே இருதயம் நிறைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது. அசுத்தம், பயங்கரமான அசுத்தமான சிந்தை, அக்கிரம சிந்தை, பாவ சிந்தை, இவளினாலே இருதயம் நிறைந்து காணப்படுகிறது. ஆகினாலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறது இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். எவன் அக்கிரம சிந்தையோடு காணப்படுகிறானோ அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது இல்லை. எவனுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தையாகிய பாவ சிந்தைகள், அசுத்தமான சிந்தைகள் காணப்படுகிறதோ அவர்களிலிருந்து அவன் விடுதலை பெறும்படியாக பூர்ணமான ஒரு விடுதலை அடைந்து கொள்வதற்காக அதற்காக அவன் ஜெபம் பண்ண வேணும். அப்போது அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். இருதயத்தில் இருக்கிறான அக்கிரம சிந்தையாகிய அந்த அசுத்தமான சிந்தைகள் அவனை விட்டு அகன்று அதிலிருந்து ஒரு விசேஷமான மகிமையான பூர்ணமான ஒரு விடுதலைக்காக அவன் ஜெபம் பண்ண வேணும். அப்போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அக்கிரம சிந்தையில் பூர்ணமாய் அவனை விடுவித்து அவனுடைய இருதயத்தை கழுவி, பொல்லாப்பற கழுவி, நல்ல தூய சுத்தமான இருதயமாக அவனுடைய இருதயத்தை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அநேகர் ஜெபம் பண்ணினால் ஜெபத்தை கர்த்தர் கேட்காத காரணம் இதுதான். அக்கிரம சிந்தை கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் ஜெபத்தை கேட்கறது இல்லை. அநேக விசுவாசியுடைய நிலைமை இப்படிதான். இருதயம் எல்லாம் பயங்கரமான அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இதான் பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறதில்லை. நிலைமை என்ன? அதை கூட அவர்கள் உணர்கிறதில்லை. இதான் பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். உபதேசம் எத்தனை கேட்டாலும் விசுவாசம் கிடையாது. எத்தனை உபதேசம் கேட்டாலும் விசுவாசம் கிடையாது. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ அவரை சேதப்படுத்த உலகத்துல மந்திரமோ சுத்திரமோ பில்லி சூனியமோ பிசாசுகளோ எதிர் சத்துவங்களோ உலகத்துல எந்த சத்துருங்களும் கிடையாது. எந்த சத்துருகளும் அவனை சேதப்படுத்த முடியாது, அவனை ஒன்று செய்ய முடியாது. யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு கூட்டம் ஜனங்களுடைய விண்ணப்பம் இதுதான். விண்ணப்பம். ஒரு கூட்டம் ஜனங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆகினாலே அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் காணப்படுகிறார்கள். தகாத விதமான விண்ணப்பம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் பெற்றுக் கொள்ளாதிருக்கிறீர்கள். ஒன்று கிடையாது. தகாத விதமான விண்ணப்பம். தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும். இச்சையை நிறைவேற்றுவதற்கு வேண்டி தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும்படியான செலவழிக்க வேண்டும் என்றான விண்ணப்பம். அதாவது தன்னுடைய இச்சையை நிறைவேற்றி செலவு செய்யும்படியான அதற்கென்று நமக்கு கேட்கிறார்கள். கர்த்தரிடத்துல எதெல்லாமோ கேட்கிறார்கள் அநேகர். எதுக்கு? தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்கும்படியாக. தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்கிறது. அதாவது இச்சையை நிறைவேற்றும்படியான ஒரு செலவு செய்யறதுக்கு வேண்டி. சுய இச்சை, பாவ இச்சை. சுய இச்சை, பாவ இச்சை. அநேக பாவ இச்சைகள் சுய இச்சைகள். சுய இச்சைகள் என்றால் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்று வைத்துக் கொண்டு நான் அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், என்ன ஒரு பெரியவன் என்று காட்டணும், நான் ஒரு பெரியவனாக மற்றவர்கள் காணத்தக்க அளவிலே அது அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும், இப்படிப்பட்ட சுய இச்சை. இதுவும் கூட தேவனுடைய பார்வையில பாவம் கிடைக்காது. சுய இச்சை. அதற்கப்புறம் பாவ இச்சைகளும் கூட. இவைகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று, தங்களுடைய இச்சைகளை செலவு செய்யும்படியாக, தன்னுடைய இச்சை என்னெல்லாம் தான் எதெல்லாம் விரும்பி கொண்டிருக்கிறானோ சுய இச்சையின்படி அதை எல்லாவற்றையும் நடப்பிக்கும்படியாக, அவர்களை செலவு செய்யும்படியாக அதற்கென்று அநேக காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறான். கிடைக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களை இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ள முடியாது. தகாத விதமான விண்ணப்பம். தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இவருடைய சுய என்றான எந்த எண்ணமும் இல்லாத நிலைமையோடு, மற்றும் பாவ இச்சை என்றால் ஒன்றும் அவருடைய இருதயத்தில் ஒன்று இல்லாதபடி பூர்ணமான விடுதலை அடைந்து, அதற்கப்புறம் சுய இச்சை என்று சொல்லுற எந்த விதமான அனுபவம் இல்லாதபடி தேவ சுத்தம் எது அதற்கென்று ஒப்பு கொடுத்து தேவ சுத்தம் தன்னில் நிறைவேறும்படியாக என்ன செய்கிறார்கள்? விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தேவன் எப்படி நடத்த சித்தமா இருக்கிறாரோ, அவர் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ, அவருடைய திருவுள சித்தம் எதுவோ அது மாத்திரம் நடக்கும்படியாக, அது மாத்திரம் நடந்தேறும்படியாக, அதற்காக மாத்திரம் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணுகிறார்கள். அது தகுதியான விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் கேட்கப்படும். கர்த்தர் அவசியமான எல்லாவற்றையும் கொடுப்பார். மற்றபடி ஒன்றை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை ஆவிக்கிறீர்கள் என்று சொல்லுறவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றையும் பெற்றுக் கொள்வது. காரணம் இதுதான். நான் முதலாவது சொன்ன மாதிரி அவருடைய இருதயமே மகா கேடு. அதற்கப்புறம் சுய இச்சையை செலவழிக்க முடியாத விண்ணப்பம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறதுனால என்ன, இவர்கள் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதில்லை. சுருக்கமாக சொன்னால், வேதத்துக்கு செவி கொடுக்கிறவர், வேதம் எதை போதிக்கிறதோ, எதை காண்பிக்கிறதோ அதை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானதை செய்து, தேவனுக்கு மகிமையானதை செய்து உலகத்தில் வாழும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து உலகத்தில் ஜீவிக்கிறவன் ஜெபம் பண்ணுகிறான். அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அது தகுதியான விண்ணப்பம். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆவிக்கிறவர்கள் சொல்லும் போது அவர்கள்
மிகவும் முக்கியமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான கற்பனை, மிகவும் முக்கியமான அனுபவம், மிகவும் முக்கியமான கற்பனையும். ஆவிக்கிறவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம், மிகவும் முக்கியமான ஜெபம். அநேகர் ஜெபம் பண்ணா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட குழப்பம் ஏற்படுது. உத்தியோகத்தில் குழப்பம் ஏற்படும், மற்றும் அநேக காரியங்கள்ல இடைஞ்சல் ஏற்படும். அது என்ன காரணம்? ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஒரு கூட்டம் ஜனங்களுடைய நிலைமை மகா நிர்பந்தம், பரிதாபம். என்ன? ஜெபம் பண்ண மாட்டார்கள். கடமைக்காக ஜெபம். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். கடமைக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு எங்க போனாலும் குழப்படிதான், எங்க போனாலும் இடைஞ்சல், குழப்படி. அங்க போனா எதிரியாக ஒருத்தர் நிக்கிறார், ஆபீஸ்ல போனா, பாடசாலையில போனா, அங்க மற்ற இடங்கள்ல என்னென்ன தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக என்னென்ன காரியத்துக்காக போகிறார்களோ அங்க எல்லாம் எதிரிகள் இருந்து பயங்கரமாக வேலை செய்கிறார்கள். அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? ஜெபம் பண்ணாதது, ஜெபம் பண்ணாதது. வாசி. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும். பிறகு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, நாம் எல்லா நல்லொழுக்கத்தோடும் பக்தியோடும் கலகமில்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். சகல அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். சகல அதிகாரிகளுக்காகவும் அமதலான ஜீவியம் பண்ணுறதாக, இவனுக்கு ஆவிக்கிற ஜீவத்துக்கு நஷ்டம் உண்டாகாது இருக்கும்படியாக, அவர்கள் எதிராக நின்று இவனுக்கு இடைஞ்சல உண்டாக்காது இருக்கும்படியாக, இவனுடைய உத்தியோகத்துக்கு எந்த விதமான குழப்பத்தையும் உண்டாக்காது இருக்கும்படியாக, இவனுடைய தொழில் விஷயமாக மற்றவர்களால் எந்த விதமான இடைஞ்சல உண்டாகாது இருக்கும்படியாக, எந்த தொழிலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி விண்ணப்பம் பண்ண வேண்டும். மேல் அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக. தெய்வ பக்தியும் ஒழுங்கான ஜீவன் செய்யும்படியாக, தெய்வ பக்தியா ஜீவிக்கும்படியாக, நல்லொழுக்கத்தோடு தெய்வ பக்தியோடு ஜீவிக்கிறதுக்கு மற்றவர்கள் எந்த விதமான தடைகளும் உண்டாக்காதிருக்கும்படியாக விண்ணப்பம் பண்ண வேண்டும். இது விண்ணப்பம் என்றால் யாரு பண்ணுறது? விண்ணப்பமா? சமயம் உண்டான அங்கங்கே போய் பேசுவான். பொம்பளை அப்படித்தான். சமயம் உண்டான அங்கங்கே போயிருந்து பெண்கள்கிட்ட பேச்சு. சில பெண்கள் பின்ன ஆண்கள்ட்டையும் பேச்சுதான். ஆண்கள்கிட்ட கண்டா ஒரே சல அது பிசாசு. சில அநேக பெண்கள்கிட்ட சும்மா பேச்சு, ஆண்களிடத்துல பேச்சு. எவ்வளவு சமயம் இருந்தாலும் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணவோ தேவனோடு நெருங்கி ஜீவிக்க அனுபவத்துக்கென்று தன்னுடைய ஜீவத்தை கண்டுபிடித்து பூர்ணமான பரிசுத்தமான சொந்தமாக்கி தெய்வத்தோடு ஒன்றாக வாசம் பண்ணி தனக்கு அவசியமான ஆசுவாங்களை பெற்று உலகத்தில் வாடுவது வேண்டி வேத கற்பனைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை உணர்ந்து விசுவாசித்து அதற்காக காத்திருந்து ஜெபம் பண்றது என்று சொல்றது அது அவர்களுக்கு கிடையாது. பெரிய பக்தர், அநேக பகுதி பெரிய பக்தர்களாகி நடப்பும். உன் கண்கள் இச்சை போயிருக்கிறதா? உன் மாம்ச இச்சை போயிருக்கிறதா? உன் இருதயத்துல அக்கிரம சிந்தை போயிருக்கிறதா? இன்றைய கிறிஸ்துவன் தான் நீ பரலோராஜ்யம் போவியா, நரகத்து போவியா? கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ணி உனக்கு அவசியமான பெற்றுக்கொள்ள முடியாத தாகம் உனக்கு ஏற்பட்டது உண்டா? எத்தனை மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுகிற? உன் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? உன்னுடைய குடும்பத்துக்கு அனைவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? அனைவருடைய சரீரம் எல்லாம் திடீர்னு இருந்தா வெளுத்து விடும், புத்தம் பிடிச்சிடும். வெளுத்து புத்தம் பிடிச்சு முகம் எல்லாம் வளரி நாவெல்லாம் அவிச்சு இறைச்சி போயிடும். திடீர்னு நோய் வியாதி, சரீரம் கிடையாது. அக்கிரமம் ஜெபம் கிடையாது. ஜெபம் பண்ணுகிற ஏற்பாடு கிடையாது. சலைக்கிறதுனால கர்த்தருடைய சன்னிதானத்தில் போயிருந்து ஆண்டவரை நோக்கி தனக்கு அவசியமானவளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுகிற அனுபவம் கிடையாது. சலைக்கிறது. அதனால சகல காலத்திலையும் கேடுதான். சகல காலத்திலையும் கேடு, எல்லாவற்றிலையும் கேடு. அல்லேலூயா சோதரன், அல்லேலூயா.
வாசி. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18. சில விசுவாசிகள் வேதபுஸ்தகம் கொண்டு நடக்கிறது இல்லை. அது ஒரு வழக்கம் போல, அது ஒரு வழக்கம். அவ்வளவுதான் விசுவாசம் ஜீவியம். வேதவசத்தை சுமந்து கொண்டு நடக்கிறது போல ஒரு பாக்கியம் இது மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதில்லை என்று மனுஷன் அறிந்திருக்கிறான். இது மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதில்லை இந்த பாக்கியம். அது தேவனுடைய அளவில்லாத இறக்கத்தினால் கிடைத்தது, இந்த வேதவசத்தை சுமந்து கொண்டு நடக்கிற பாக்கியம். ஆனா ஒரு கூட்டம் விசுவாசிகளுக்கு அந்த படம் கிடையாது. சில விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா. வாசி. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. சோதரம் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை கற்பனைகள் இருக்கிறது? எத்தனை கற்பனைகள்? இனி எத்தனை கற்பனைகள்? ஒரு தடவை வாசி. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன ஆவியினால ஜெபம் பண்ணி, ஆவியினால ஜெபம் பண்றது, பரிசுத்த ஆவியினால ஜெபம் பண்ண அனுபவம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. சோதரன் இன்னும் ஜெபத்தை குறித்து எத்தனை வசனங்கள் இருக்கிறது? எத்தனை வசனங்கள்? ஜெபம் பண்ணா ஒருவனாவது பரிசுத்தம் அடைய மாட்டான், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட பெற்றுக்கொள்ள மாட்டான், பரலோக ராஜ்யம் போகவே மாட்டான். ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. சோதரன் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணவன் என்று கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். யூதா 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளாட்ட பரிசுத்தாய்க்குள்ள ஜெபம் பண்றது எப்படி? அந்நிய பாஷையிலும் ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலையும் ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலையும் பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி கிறிஸ்து அனுபவம் இது. பரிசுத்த விஷயம் பெற்றுக்கொள்ளாதவன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிங்கள். நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே, என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ணினால் என்னுடைய ஆவி ஜெபம் பண்ணுமே தவிர என்னுடைய கருத்து பயனற்றதா இருக்கும். ஆனாலும் நான் செய்ய வேண்டுவது என்ன? பிறகு நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், அந்நிய பாஷையிலையும் விண்ணப்பம் பண்ணுவேன், சொந்த பாஷையிலையும் விண்ணப்பம் பண்ணுவேன். அல்லேலூயா. சோதரன் அந்நிய பாஷையிலையும் விண்ணப்பம் பண்ண ஒரு அனுபவம், மற்றபடி சொந்த பாஷையிலையும் விண்ணப்பம் பண்ணுற அனுபவம், ரெண்டும் வேணும். இது ஆதி கிறிஸ்து அனுபவங்கள். பரிசுத்தான விஷயம் பெற்றுக்கொள்ளாதவன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? அந்நிய பாஷையில. பிறகு நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், அந்நிய பாஷையிலையும் பாடுவேன், சாதா சொந்த பாஷையிலையும் பாடுவேன். இதெல்லாம் ஆதி கிறிஸ்துவ அனுபவங்கள். ஆதி கிறிஸ்துவ அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாத எவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்பதை மனதார அறிந்து கொள்ளுங்கள். மனதார அறிந்து கொள்ளுங்கள். மனதார. அல்லேலூயா. சோதரன் இந்த கடைசி காலத்துல ஒரு கூட்டம் ஆட்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 முதல் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34-36வது வசனம் முடிய. உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பார முடியாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இவருடைய இருதயங்கள் எல்லாம் பாரமடைந்து விட்டது. இவருடைய இருதயங்கள் எல்லாம் பாரமடைந்து விட்டது. இவர்களுக்கு இனி தப்புறது வழி இல்லை. அது பிடிச்சு சரியா தாக்கி மண்ணோட கொண்டு சேர்த்து விட்டு விட்டது. மண்ணோடு பூமியோடு. உங்கள் இருதயங்கள்
பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினைத்திராத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும். எச்சரிக்கையா இருங்க. கிறிஸ்துவின் வருகையின் நாள் இவர்கள் நினைத்திராத சமயத்தில் வந்து சேரும். இவர்கள் ஆயத்தமற்று காணப்படுவார்கள் என்பது. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவருடைய இருதயங்கள் எல்லாம் பெருந்திண்டியினாலும், பெருந்திண்டி என்றால் இந்த சாப்பாடு, போஜன பிரியம், சாப்பாட்டுல தான் பயங்கர பிரியம். ஒரு கூடம் பக்தன்மார சாப்பாடு பிடிச்சு சரியா அவளை கொலை செய்து வைத்திருக்கிறது. சாப்பாடு பிடித்து கொலை செய்து வைத்திருக்கிறது. பெருந்திண்டி, பெருந்திண்டி, போஜன பிரியம், சாப்பாட்டுல தான் காரியம். ஏதாவது பிரயோஜனம் உண்டு என்று நம்ம வேதத்துல பார்க்க முடியுமா? அவசியத்துக்கு சாப்பிடணும். ஒரு மனுஷன் பிழைக்கிறது வேண்டி சாப்பிட வேண்டியது இது. அதில் பெருந்திண்டி போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருமியினாலே இருதயம் தரப்படுகிறது அல்ல. போஜன பதார்த்தத்துல எபிரேயர் 13:9 வாசியுங்கள். போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருமியினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது அல்ல. போஜன பதார்த்தத்துல முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே, ஒரு பலன் கிடையாது. போஜன பதார்த்தத்துல முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே. பலவிதமான அந்நிய போதனையால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். வாசி. பலவிதமான அந்நிய போதனையால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போதன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போதன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே, ஒரு பிரயோஜனம் அடையவில்லை. அது கீழ்த்தனமா போய் கொண்டிருப்பார்கள். கீழ்த்தனமா போய் கொண்டிருப்பார்கள். இது கடைசி காலத்துல வந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்து தான். பெருந்திண்டியினாலே அவருடைய இருதயம் வாரமடைந்து விட்டது. பெருந்திண்டியாகிய போஜன பிரியம் அவர்களை பிடித்து சரியா கொலை செய்து விட்டது. நீ போஜன பிரியம் இருந்தால் உன் தொண்டையில கத்திவை என்று வேதம் சொல்வது. அது தற்கொலை சமமானது. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திவை. அப்படி அர்த்தம் என்ன? போஜன பிரியம் என்றால் தற்கொலை சமமானது. அநேக பக்தர்கள் ஒன்று அறிகிறது இல்லை. அநேக பக்தருடைய நிலைமை பரிதாபம். அநேக பக்தர்கள் இது ஒன்று அறியறதில்லை. போஜனம் தான் பக்தர்கள் என்று சொல்வார்கள். போஜனம் அவர்களுக்கு என்னெல்லாமோ வேணும். உதவாது மனுஷனுக்கு உதவாது என்று சொல்லக்கூடிய என்னெல்லாம் அவனுடைய எல்லாமே எல்லாம் சாப்பிட்டு முடித்துக் கொண்டு பெரிய அளவுல தாங்கள் இருக்கிறோம் என்று காண்பிப்பார். பெருந்திண்டியினாலே தங்களுடைய இருதயம் பாரமடைந்து விட்டது. பெருந்திண்டி போஜன பிரியம் அவர்களை கொலை செய்து விட்டது. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாத படிக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினைத்திராத வேளையில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும். எச்சரிக்கையா இருங்க. இவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாது இருந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் வருகை இருக்கும், இவர்கள் கைவிடப்படுவார்கள். கிறிஸ்துவின் வருகையில் இவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக கிறிஸ்து ஆகாசத்தில் வெளிப்படும் போது இவர்கள் காண மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். இவர்கள் கைவிடப்படுவார்கள். இவர் நியாயத்திற்கப்பட்டு நரகத்தில் போவார்கள். இவருடைய முடிவு நரகம் தான். உன்னுடைய அனுபவத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொள். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினால் பிடிவாதம், தனக்கு விருப்பமா தோன்றல பிடிவாதம், இதான் வெறி. ஒரு கூட்டம் ஆவிக்கிறவனை சொல்ற, ரட்சிக்கப்பட்ட சொல்ற ஜனங்களுக்கு தனக்கு விருப்பமா தோன்றல பிடிவாதம், வெறி. இவனு தப்ப மாட்டான். பெருந்தண்டியினால பாரமடைந்தவன், பிடிவாதமாகிய வெறியினால பாரமடைந்தவன், லௌகிக கவலையினாலே பாரமடைந்தவன், லௌகிக கவலைகளினாலே பாரமடைந்தவன். இவர்கள் வருகைக்கு ஆயத்தமற்றவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இவர்கள் என்னவார்கள்?
வரிக்கு ஏற்ற ஆயத்த அற்றவளா இருப்பார், கைவிடப்படுவார். இவர்கள் லௌகிய கவலை, உலகம் உலகம் கவலை. அதான் உலகம் உலகம், பணம் சம்பாத்தியம், பணம் அது இது, உலகம் உலகம் உலகம். அதான் லௌகிய கவலை, உலக கவலை. வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டாக்கும். லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். இவர்கள் மரித்து போவார். லௌகிக துக்கம், லௌகிக கவலை உடையவர்கள், லௌகிக துக்கத்துக்கு உள்ள இவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதுனால மரணம், ஆத்மீய மரணம் தான் இவர்களுக்கு. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டாக்கும். லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். லௌகிக துக்கம், லௌகிக கவலை தப்ப முடியாது. பாருங்கள், எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் பரலோக ராஜ்யத்தை பற்றி எந்த விதமான ஒரு உணர்வும் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆகினால அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் அசுத்தத்தையுமா இருந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தாற்ற நிலைமையோடு திரும்ப திரும்ப அந்த நிலைமையோடு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தான எந்த விதமான விசுவாசம் கிடையாது. ஆகினால வந்திருக்கிற ஆபத்து. அல்லேலூயா சொல்றேன். பூமியில் மீதெங்கும் குடியிருக்கிறவர்கள் மேல் அது ஒரு கண்ணிய போல வரும். அந்த நாள் கிறிஸ்துவின் வருகையான நாள், வருகையாகிய நாள், கிறிஸ்துவின் வருகையாகிய நாள் பூமியில் எங்கும் குடியிருக்கிறவரிடத்தில் அது ஒரு கண்ணிய போல வரும். இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அனுபவம் இருக்கிறதா? இல்லாட்டா நரகத்தை காண்பாய், நீ பரலோகராஜ்யம் போக மாட்டான். என்னெல்லாம் போக சொல்லி நடக்கிறான். தெய்வ அற்று போன ஒரு கூட்டம் சாத்தானுடைய சந்ததிகள். அவர்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு பாவம், அக்கிரமம், கீழ்ப்படியாமதான் சகல கேட்டும் காரணமா இருக்கிறது. பாவம், அக்கிரமம், என்னெல்லாம் போக்கு சொல்வார்கள். ஜெபம் பண்ண சமயம் இல்லை, தப்ப மாட்டார்கள் நரகத்துக்கு. சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட ஜனம். வாசி. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மற்றபடி தப்ப முடியாது. ஆனால் ஒரு காரியம் மனதில் வைத்துக்கொள், அது வேணாம் எழுதி வைத்துக்கொள். நீ நியாயத்திற்ப காணும் போது அலறுவாய். இனி தப்பித்துக் கொள்ள வழி உண்டான்னு தேடுவான், தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நியாயத்திற்ப நீ காணும் போது நீ அலறுவாய். அது எப்படி? அது சகிக்க கூடாத சங்கடம் ஏற்படும். காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரே கூட்டத்திலிருந்து போதனை கேட்டு ஆயத்தம் அடைந்தவர்களும் ஆயத்தம் இல்லாத அந்த படுபாவிகளும் எல்லாரும் அங்க காணப்படுவார்கள். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் பரிசுத்தவான்களை பரலோகராஜ்யத்துக்கு ஏற்ற ஆயத்தமான அவருடைய ஜனங்களை வலது பக்கத்தில் நிறுத்துவார், மற்றவர்களை இடது பக்கத்தில் நிறுத்துவார். நியாயத்திற்கு ஏதுவான அந்த படுபாவிகளையும் அவபக்தர்களையும் அதிக பக்தர்கள் என்று சொல்லுகிறார். அந்த படுபாவிகள் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு உபதேசத்துக்கு கீழ்ப்படி நடக்க மனற்று நடக்கிற இவர்கள் எல்லாம் இடது பக்கத்துல. அப்போது போதித்த ஆட்களையும் காண்பார்கள். நம்ம போல ஆராதனையில பங்கெடுத்து உபதேசம் கேட்டவன் தானே அவன் ஆயத்தப்பட்டானே, நான் ஆயத்தப்படவில்லையே, என்னதான் கெடுத்து போட்டனே, இப்படி எல்லாம் பலவிதமான வேதனை உண்டாக, பலவிதமான எண்ணமும் வேதனை உண்டாகி கதறி 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 கண்ணீர் விடுவார். ஐயோ, எனக்கும் போதனை கொடுக்கப்பட்டதே, என்ன போல போதனை கேட்டவன் தானே ஆயத்தப்பட்டு இப்போது கிறிஸ்து இயேசுவன் வலது பாகத்தில் நிற்கிறான், என்னை போதித்தவர்கள் நிற்கிறார்களே, நான் அவிசுவாசத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து மனக்கடனத்துக்கு இடம் கொடுத்து என்னை கெடுத்து போட்டேனே என்று அன்றைக்கு அதை சொல்லி அறிவிக்க முடியாத நிலைமையோடு அலறுவார்கள், கதறி கதறி கண்ணீர் விடுவார்கள். இனி ஒரு தருணம் கிடைக்குமா என்று கூட தேடுவார்கள். தருணமே கிடையாது, தப்ப முடியாது, நரகம்தான்.
அலறி 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 கண்ணீர் விட்டுக்கொண்டு பலவிதமான எண்ணத்தோடு என்னோடு கூட சேர்ந்து போதனை கட்டவன் ஆயத்தப்பட்டிருக்கிறான், நான் ஆயத்தப்படவில்லை என போதித்தோல கூட இங்க காணப்படுகிறார்கள். ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அறிவிக்க முடியாத துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீர் விடுவார்கள், கதறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட நான் ஒரு சந்தர்ப்பம் கூட நேரிடும் என்பதை மறந்து போவார். அன்றைக்கு அலறியும் புலம்பியும் தப்ப முடியாது. இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான நான் எதுவும் விடலாம் என்று, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்ல, பின்ன தப்ப முடியாது. ஆகையினால பயங்கரமான அழிவுக்கு நாசத்துக்கு இடம் கூட அப்படி ஜாக்கிரதையா நட, ஜாக்கிரதை நட, ஜாக்கிரதை நட. கிறிஸ்து இயேசு பரிகாதி சீக்கிரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். யாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். தகாத விதமான விண்ணப்பம் இல்ல, தகுந்த விதமான விண்ணப்பம். அவ்விதமான விண்ணப்பத்தோடு யார் காணப்படுகிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் அவசியமான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். உலகத்துல பாக்கியவான்களா காணப்படுவார். இனி ஒரு வசனம் கூட, ரெண்டு வசனம் கூட வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் கூட பரிசுத்தவான்களுக்கு வேண்டி வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறார். ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா சோதரம். ஆவியானவர் கூட இந்த பரிசுத்தவான்களுக்கு பலவீனத்தில் உதவி செய்கிறார். அவர்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று சில சந்தர்ப்பங்கள் அறியாதிருக்கிறார்கள். அந்த சமயங்கள் எல்லாம் அவர் ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்காக, பாவிகளுக்கு அக்கிரமிகளுக்கு அல்ல. அடுத்த வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டல் செய்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படியே ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டல் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு வேண்டி பரிசுத்த ஆவியானவர் கூட வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டல் செய்கிறார். தாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல கேட்க வேண்டியது என்ன என்று அறியாது இருக்கிறார். அந்த சமயங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு என்ன வரப்போறது, என்ன ஆபத்தான நிலைமை ஏற்பட போறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிகிறார். ஆகினால இவன் என்ன செய்யறான்? அந்த சமயத்துல இவன் வேண்டில் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அவன் அறியாது இருக்கிறான். உடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் காண்கிறவர், அறிகிறவர், வாக்கு அடங்காத பெருமூச்சலோடு வேண்டல் செய்கிறார். அல்லேலூயா. உலகத்துல பாக்கியவான்களா காணப்படுவார். பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆயுதத்தோடு அனுபவத்தோடு ஒருத்தர் வாழ்வார்கள். யெகோவா ஆசீர்வாதங்களை யாராலும் தாளமாய் பெற்று செல்வமாய் பிழைப்பார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவி என்றால் என்ன என்று அறிந்து அடைந்து கொள். ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிறதான வார்த்தையில விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் யெகோவா ஆசீர்வாதங்களை யாராலும் தாளமாய் கட்டளையிடுகிறவர். உங்களுக்கு உலக பிரகாரம் நிலையிலையும் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் யாராலும் தாளமாய் கர்த்தர் ஆசீர்வித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களும் கூட யாராலும் தாளமாய் கட்டளையிடுகிறவர். உலகத்தில் அவருடைய ஜனங்கள் மிகவும் விசேஷமானவர்களாக, உலகத்தில் பெரியவர்களாக அவரால் வழிநடத்தப்பட்டு அவரால் பெரிய மகிமை மகத்துவன காரியங்கள் நடத்தப்பட்டு அவருடைய ஜனங்களை போல உலகத்துல பெரியவர்களும் மகிமையாலும் மேலாளர்களும் விசேஷித்தவர்களும் வேற இல்லை என்று தேவனும் தம்மை ஜனங்களை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். சகல காலத்திலையும் அவர்களை ஆசீர்வித்து சகல வாக்குத்தின்படி ஆசீர்வாதங்களை யாராம் தாளமாக கட்டளையிட்டு வழிநடத்தி அவருடைய வருகையிலே பரலோக ராஜ்யத்தில் கொண்டு குடியேற்றுவார். அல்லேலூயா. இதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து பாடுபட்டார். கிறிஸ்துவ மார்க்கங்கள், கிறிஸ்துவ மார்க்கம் ஒன்றுதான். கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ சபை, கிறிஸ்துவ ஆராதனைகள் எல்லாம் இதற்காகத்தான். மனுக்குறங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆயுதத்தோடு உலகத்தில் வாழ வேணும், அதற்காக மாத்திரம்தான். ஆகினாலே கர்த்தரால் அறிவிக்கப்படுகிற வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உண்மையோட தோத்தோடு கர்த்தரை பின்பற்றி கர்த்தர் மகிமையான ஜீவியம் செய்து முன்னேற உங்களை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபியுங்கள்.
அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புகா சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மகிமையான திரு வார்த்தைகளை பேச அறிவித்திற்காக ஸ்தோத்திரம். கேட்டதான ஜனங்கள் பூர்ணமான விசுவாசத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் அவசியமான சகலாசனம் அடைந்து உலகத்தில் வாழத்தக்கதாக அன்புள்ள பிதாவே ஆதி கிறிஸ்துவ போன்ற அனுபவத்தோடு உலகத்திலே உண்மையை பின்பற்றி உமக்கு மகிமையான சாட்சியாக உலகத்தில் வாழத்தக்கதாக வருகிற ஆயத்தோடு காணப்படத்ததாக கிருபை கெஞ்சிரோம். ரோயால சுத்தமாகிறோம். அடையாளங்கள் அப்படி நடந்து நாத்தமைப்படுத்தணும். திரு சந்நிதியில காணப்பட்டும் வெளிப்பரிய மூலமாக திரு வார்த்தைகளை கேட்கிற எல்லா ஜனங்களையும் சந்தித்து ஆசிரியமுடைய கெஞ்சிரோம் பிதாவே. எல்லா ஜனங்களும் வருகிற ஆயத்தோடு உலகத்தில் வாழ்ந்து யோகர் ஆசிரியங்கள் யாராந்தாலுமாய் பெற்று செல்வமாய் பிழைக்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் விசும்படியே கெஞ்சிரோம். வீட்டு போற ஜனங்கள் கூட இருந்து காத்தரணும் பிதாவே. இதுவரை கொடுத்த பாதத்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு செயல்காக சோத்திரம். இன்னும் அதிகமா பாதத்து வழிநடத்தி நாமத்தை அதிகம் மையப்படுத்த சித்தம் இருக்கிற அன்புக்காக சோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் தூதம் கொண்டு பாதத்திற்காக சோத்திரம். இன்னும் தூதமான அனுப்பி ஜனங்கள் போற இடங்களை எல்லாம் பாதுகாக்கும்படியே கெஞ்சிருவோம் பிதாவே. ஜன போற இடங்கள் எல்லாம் தூதம் அனுப்பி காத்தரணும், நாமத்தை மையப்படுத்தணும். ஊரும் பிராணிகள் மூலமோ விஷ ஜந்துக்கள் மூலமோ மற்ற ஜந்துக்கள் மூலம் பொல்லா ஜனங்கள் துச்ச ஜனங்கள் மூலமோ திருடமாறு மூலமோ அன்புள்ள பிதாவே வியாதிகள் உண்டாக்க அணுக்கள் மூலமோ காலமாற்றத்தினால் எந்த விதமான கேடு அணுகாமல் எல்லாரும் மறை திருத்துள்ள மறை தனித்துள்ள மறைத்து பாதுகாக்க முடிய கெஞ்சிரும் பிதாவே. பேணதற்கு உடனே காத்தரணும், வாகன வசனம் கட்டளட்டலும், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளில் சென்று செல்ல அனுக்கரிஞ்சதலும் எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி அளவில்லாத ஆசுவங்களை கட்டளட்டு அன்புள்ள பிதாவே உண்மையை விசுவாசித்த ஜனங்கள் பிழைக்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் வசம்படியே கெஞ்சிருவோம் பிதாவே. சுற்றியுள்ள தூரமன் காத்தரலும், போகிற மரத்தில் காத்தரலும், சகலகார ஜெயத்தை ஆசீர்வாதத்தை கட்டளட்டலும், நாமத்தை மையப்படுத்தலும், குழந்தைய செல்வ எல்லாரோடும் இடவிடாத பாதுகாப்பு எப்போதும் உண்டாயிருக்கும்படியே கெஞ்சிரும். வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்தலும், நாமத்தை மையப்படுத்தலும். கிருபையாயிருக்கிற அன்பான தேவாரம் மேல்பர இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம்மளுடைய சபனத்துடன் கூட இருப்பதாக.